السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 100 தடவை 333 தடவை இந்த கலிமாவை ஓதுவோம். இந்த கலிமாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு கலிமாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த கலிமாவை 333 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு கலிமா, நாம் எல்லோரும் அறிந்த ஒரு கலிமா. இதனை நாம் இவ்வாறு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அவன் மாற்றங்களை ஏற்படுத்துவான். யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் கவலைகள் இருக்கலாம். நாம் இதனை நம்மை படைத்த ரப்பிடம் முன்வைத்தால் நிச்சயமாக அவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து தருவான். அவனுடைய உதவி நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அவனுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமா மிக முக்கியமான ஒரு கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை நாம் 333 தடவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.